இன்னும் கூட ஈர்ப்பு விதியின் மூலமாக பணத்தை ஈர்க்க முடியுமான்ற கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்குது. நிறைய விஷயம் பேசிட்டோம். மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நான் எப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சீரியஸ் கூட அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லுங்கள், நான் இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ஈர்ப்பு விதியை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டீட்டெயிலிங்காக இது ஏன் பண்ணும், எதுக்கு பண்ணுன்றது எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்க முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் வேணால் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் குயிக்காக சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இதை நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பணத்தின் மேலே இருக்கிற நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் மாற ஆரம்பிக்கும். முதல் விஷயம், பணத்தை இனிமேல் எண்ணி பார்த்து செலவு பண்ணாதீங்க. பணம் இருந்தால் நீங்கள் அதை செலவு பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்ற பணத்தை செக் பண்ணிட்டே இருக்காதீங்க. அடுத்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ஃபேமிலி கிட்டேயோ என்கிட்ட பணம் இல்லை, பணம் பத்தலை, எனக்கு இந்த செலவு பண்ண முடியல, அந்த செலவு பண்ண முடியலன்ற எந்த எண்ணத்துக்குள்ளேயும் போகாதீங்க. அடுத்தது, பணம் உங்ககிட்ட வர்றதை விட நீங்கள் போகும்போது அதுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக நீங்கள் அந்த செலவு பண்ணுற பணத்துக்கு நன்றின்னு தனியாக நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல. இது மேஜிக் புக்கில் ஒரு பார்ட் ஆஃப் ப்ராக்டிஸாகவே இருக்குது. அடுத்தது, நீங்கள் வாங்குகிற பொருட்களை ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி குறை பேசாதீங்க. முக்கியமாக ஒரு பொருளை வாங்கும்போது அதை குறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கும்போதே அதோட வேல்யூ கம்மியாகிடும். நீங்கள் கொடுக்குற காசுக்கான மதிப்பு அதில் இருக்காது. எப்பவுமே இந்த மந்த்லி பட்ஜெட் போடுற ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஒரு பணம் வரும்போதே அதுக்கு நான் என்னென்ன செலவெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மந்த்லி பட்ஜெட் போடாதீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலுமே தெரியும் இந்த மாதம் இவ்வளோ செலவாகணும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு நோட்டில் எழுதி திரும்பவும் விஷுவலாக அதை ஒரு விஷன் போர்டு மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்க, எங்கிட்ட பணம் கம்மியாக இருக்குன்னு காட்டுறது பணம் பற்றாக்குறையை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுற மாதிரி. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ண பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் கான்ஷியஸில் பணத்தின் மேலே இருக்கிற ஒரு நெகட்டிவான தாட் மாறும்.